நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். டேவிட்சன் தேவாசீர்வாதம் ஆவம் கண்காணிப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். காத்திருப்போர் பட்டியலில் இருந்த டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்க ஊழல் தடுப்பு கண்காணிப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். முழு விவரங்கள் என்ன? தமிழக காவல்துறையில நேற்று ஒரு அதிகாரி, இன்று 9 அதிகாரி என 10 பேர் உளவு பிரிவிலிருந்து அதிகாரிகள் மாற்றப்பட்ட நிலையில தற்பொழுது மேலும் 3 அதிகாரிகள் இடமாற்றம் தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் முந்தைய அரசுல முக்கியமான பொறுப்புகளில் இருந்தவர். சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்தார். அதற்கு பிறகு டிஜிபியாக பதவி உயர்வு பெற்று பல்வேறு பொறுப்புகளில் இருந்தார். அதற்கு பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறையில நியமனம் செய்யப்பட்டிருந்தார். தேர்தல் ஆணையம் வந்த பிறகு அதிலிருந்து அவர் மாற்றப்பட்டிருந்தார். தொடர்ந்து காத்திருப்போர் பட்டியலில் இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் தற்பொழுது அவர் ஆவின் நிறுவனத்தில் ஊழல் கண்காணிப்பு துறையினுடைய டிஜிபியாக, ஊழல் கண்காணிப்பு அதிகாரியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று மேலும் 2 அதிகாரிகள், அதுல செந்தில்வேலன் ஐஜியாக இருந்தார். உளவுத்துறையினுடைய ஐஜியாக இருந்தவர் செந்தில்வேலன். இவர் இடம் மாற்றம் செய்யப்பட்டு காவல்துறை பயிற்சி அகாடமி, இது வண்டலூர் அடுத்த ஊனமாஞ்சேரியில இயங்கி வருகிறது காவல்துறை பயிற்சி அகாடமி. அந்த பயிற்சி அகாடமியினுடைய ஐஜியாக செந்தில்வேலன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று ராஜீவ்குமார், இவரும் ஆவினில் தான் இருந்தார். இவர் இடமாற்றம் செய்யப்பட்டு இவரும் அந்த ஊனமாஞ்சேரி காவல் பயிற்சி அகாடமியினுடைய இயக்குநராக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த 3 அதிகாரிகள் இடமாற்றம் தொடர்பான உத்தரவு தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுல டேவிட்சன் தேவாசீர்வாதம் இதற்கு முந்தைய அரசாங்கத்தில் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக இருந்த பொழுதுதான் இந்த கரூர் சம்பவம் நடந்தது. இந்த கரூர் சம்பவத்தை முழுமையாக விசாரித்த ஒரு அதிகாரியாக, நேரில் சென்று விசாரித்த ஒரு அதிகாரியாக இருந்தார். அந்த சம்பவத்தின் பொழுதெல்லாம் அவர்தான் செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இதில் என்ன நடந்தது என்பது தொடர்பாக அரசாங்கத்தின் தரப்பிலிருந்து ஒரு விளக்கத்தை கொடுத்த ஒரு அதிகாரியாக அவர் செயல்பட்டார். அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தை விதிகளுக்கு வந்த பிறகு தேர்தல் ஆணையத்தினுடைய நடைமுறைகளுக்கு முன்னதாகவே அவரை அரசு மாற்றி ஒரு சாதாரண ஒரு பொறுப்பிற்கு மாற்றியிருந்தார்கள். அதாவது முக்கிய பொறுப்பு கொடுக்காமல் முக்கியத்துவம் இல்லாத சில பொறுப்புகளுக்கு மாற்றியிருந்தார்கள். அதற்கு பிறகு தேர்தல் ஆணையம் கூட அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் என்ற பொறுப்பில் இருந்த அவரையும் அங்கிருந்து மாற்றியிருந்தது. தொடர்ந்து காத்திருப்போர் பட்டியலில் தான் டேவிட்சன் தேவாசீர்வாதம் இருந்த நிலையில தற்பொழுது அவருக்கு இந்த ஆவின் ஊழல் கண்காணிப்பு பிரிவுல அவர் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல உளவுத்துறையினுடைய ஐஜியாக முந்தைய அரசுல உளவுத்துறையினுடைய ஐஜியாக செந்தில்வேலன் இருந்து வந்தார். அவரும் காத்திருப்போர் பட்டியலில் தான் மாற்றி வைக்கப்பட்டிருந்தார். தேர்தலின் போது இவர் மாற்றப்பட்டார். தேர்தல் ஆணையமே இவரை மாற்றியது. அவினாஷ் குமார் தான் ஐஜி, உளவுத்துறையினுடைய ஐஜி என்று தேர்தல் ஆணையம் நியமித்திருந்த நிலையில தற்பொழுது அவரும் மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் காவலர் பயிற்சி அகாடமி ஊனமாஞ்சேரியில் இருக்கிறது. சென்னை வண்டலூரை அடுத்து இருக்கிறது ஊனமாஞ்சேரி. இங்கிருந்து காவலர் பயிற்சி அகாடமியில ஐஜியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். மற்றொரு அதிகாரி ராஜீவ்குமார், டிஜிபி அந்தஸ்து இருக்கக்கூடிய இந்த அதிகாரியும் அதே ஊனமாஞ்சேரியில் இருக்கக்கூடிய காவலர் பயிற்சி அகாடமிக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த காலையில 9 அதிகாரிகள், முக்கியமான அதிகாரிகள் எல்லாமே உளவுத்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே மாற்றப்பட்டார்கள். நேற்றைய தினம் உளவுத்துறைக்கு ஐஜியாக அஷ்ராகருக்கு நியமனம் செய்யப்பட்டார். இன்றைய தினம் உளவுத்துறையினுடைய டிஜிபி கால நாகதேவி இவர் மாற்றம் செய்யப்பட்ட சைபர் கிரைமுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் உளவுத்துறைக்கு தற்போது டிஜிபி இல்லை, ஐஜி தான் தலைமை அதிகாரியாக இருக்கிறார். அவர் அஷ்ராகருக்கு என்று நேற்று நியமனம் செய்யப்பட்டது. அதே போன்று உளவுத்துறைக்கு 3 டிஐஜிக்கள், உளவுத்துறையில இருக்கக்கூடிய பல்வேறு பிரிவு, உளவுத்துறையினுடைய பாதுகாப்பு பிரிவு, உளவுத்துறையில ஒரு டிஐஜி, உளவுத்துறையினுடைய உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு, 3 பிரிவுகளுக்கும் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். உளவுத்துறை பாதுகாப்புல தர்மராஜனும், உளவுத்துறை டிஐஜியாக சரவணனும், உளவுத்துறை உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவில் கல்யாணும் டிஐஜியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் உளவுத்துறைக்கு கீழே இயங்கக்கூடிய ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவுக்கு ஒரு எஸ்பி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த எஸ்பி தான் ஒட்டுமொத்தமாக ரவுடிகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு பிரிவு இது. எனவே புதிதாக ரவுடிகளினுடைய நடமாட்டத்தை கண்காணித்து அது தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த புதிய எஸ்பி நியமித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் 5 FDCID என்று சொல்வார்கள், சிறப்பு பிரிவு சிஐடி, 5 FDCID 5 பேரை
நியமனம் செய்திருக்கிறார்கள். இந்த 5 பேருமே இந்த உளவு பிரிவுக்கு கீழே தான் இருக்கிறார்கள். இன்றைய தினம் மட்டுமே பார்த்தோம் என்றால் 9 பேர் உளவுத்துறைக்கு மட்டுமே நியமனம் செய்யப்பட்டிருந்தார்கள். நேற்றைய தினம் உளவுத்துறையில் ஒரு அதிகாரி என 10 அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக இதற்கு முந்தைய அரசியல் நியமனம் செய்தால் தேர்தல் ஆணையம் நியமித்த அதிகாரிகள் ஒட்டுமொத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதன் அடுத்ததாக இந்த காத்திருப்போர் பட்டியலில் இருந்த அதிகாரிகள் எல்லாமே முக்கியத்துவமற்ற பொறுப்பு அல்லது முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகளை கொடுக்கிறார்கள். அதன்படி தற்பொழுது வந்திருக்கக்கூடிய பட்டியலில் மிக முக்கியமான அதிகாரியாக டேவிட்சன் தேவாசீர்வாதம் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். அவர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த அவர் தான் தற்பொழுது இந்த ஆவினுடைய ஊழல் கண்காணிப்பு துறையினுடைய டிஜிபி அல்லது ஊழல் கண்காணிப்பு துறைக்கான இயக்குனர் என்ற அந்த பொறுப்பிற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது வேறு, ஊழல் மற்றும் கண்காணிப்பு துறை என்பது வேறு. அதற்கு தான் ஏற்கனவே இருந்தார். தற்பொழுது இது ஆவின் நிறுவனத்தினுடைய ஊழல் கண்காணிப்பு, அதிலே இவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று இந்த காவலர் பயிற்சி அகாடமி இருக்கிறது. இந்த காவலர் பயிற்சி அகாடமியில இவர் ஐஜியாக செந்தில் வேலன், இவரும் இதற்கு முந்தைய அரசுல ஒரு முக்கிய பொறுப்புல இருந்தவர். அவரும் இந்த காவலர் பயிற்சி அகாடமியினுடைய ஐஜியாகவும், ராஜ்குமார் அதே காவலர் பயிற்சி அகாடமியினுடைய டிஜிபியாகவும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கோ 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.